ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, அனுதினமும் அன்பின் வார்த்தைகளின் நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான பரிசுத்த ஆவியார் நமக்கு கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். ஆதியாகமத்தின் புத்தகம் தொடக்க நூல் 21ஆம் அதிகாரம் 17வது இறை வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். வனாந்தரத்திலே கடந்து வந்த இந்த ஆகாரை நோக்கி ஆண்டவர் கேட்கிறார். தேவதூதனான் அவர் கேட்கிறார். தேவதூதன் கேட்கிறார், ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? உனக்கு என்ன சம்பவித்தது? இந்த வனாந்தரத்தில் உன் பிள்ளையோடு கூட அலைந்து திரிந்து கொண்டு கதறிக்கொண்டிருக்கிறாயே, உனக்கு என்ன சம்பவித்தது? உனக்கு என்ன வேண்டும்? என்ன நடந்தது? இன்றைக்கு வேதனையோடு, கண்ணீரோடு, பாரத்தோடு, வெளியே சொல்ல முடியாத காரியங்களோடு கதறிக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து அன்றைக்கு ஆகாரை பெயர் சொல்லி அழைத்த தேவன் உங்கள் பெயரை சொல்லி கேட்கிறார், உங்களுக்கு என்ன சம்பவித்தது? என்ன சம்பவித்தது? பரிசுத்த வேதாகமத்தில் முதலாக ஒரு பெண் ஆண்டவருக்கு காண்கின்ற தேவன் என்று பெயரிடுகிறாள். அந்த பெண் தான் ஆகார். அவளை குறித்து ஆண்டவர் விசாரிக்கிறார். உங்களை குறித்து இன்றைக்கு ஆண்டவர் விசாரிக்கிறார். உனக்கு என்ன நடந்தது? உனக்கு என்ன செய்யணும்? இவர் கதறுகிறார். பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார் என்று சொல்லி தேவதூதன் சொல்கிறார். இவள் கதறி கண்ணீர் விட்டு கதறுகிறாள். ஆண்டவரோ அவர் கண்ணீரை காண்கிற தேவனாய் வெளிப்படுகிறார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, வெறும் கண்ணீரை காண்கிற தேவன் மாத்திரம் அல்ல, ஆறுதல் சொல்கிற தேவன் மாத்திரம் அல்ல, அவர் தேவைகளை சந்திக்கிற தேவனாய் வெளிப்படுகிறார். உங்களையும் என்னை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஏற்படுத்திலும் நமக்கு ஒருவர் இருக்கிறார், நமக்காக ஜீவனை கொடுத்த தேவன். அவர் இந்த நாளில் உங்களை விசாரிக்கிறார். உனக்கு என்ன சம்பவித்தது? ஏன் இந்த பாலைவனம் போல வனாந்திரம் போல வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லி கதறிக்கொண்டிருக்கிறார். உனக்காக நான் இருக்கிறேன். நானே கர்த்தர், நானே ஜீவனுள்ள தேவன். உனக்காக மரணத்தை ஜெயித்தவர், உனக்காக எனக்காக சிலுவையில் ஜீவனை கொடுத்த ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு என்ன சம்பவிக்கிறது? இதோ உன் தேவைகளை நான் செய்கிறேன். தேவைகளை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறேன். பிலிப்பியர் 4:19 வாசிக்கிறோம். நம்ம தேவைகளெல்லாம் நம்ம சந்திக்கிறவன். ஆம், பேதுருவின் புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், நம்மை விசாரிக்கிற தேவன். யோவான் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், இந்த முடவனை அறிந்து அவனை விசாரித்தவர் இன்றைக்கு உங்களை விசாரிக்க உங்கள் இல்லத்துக்குள் வந்திருக்கிறார். அவர் இன்றைக்கு குறைகளெல்லாம் நிறைவாக்கப் போகிறார். ஆமீன், ஹல்லேலூயா. எனக்கு அருமையான ஒரு குடும்பத்தை தெரியும். அவர் திடீரென்று கணவர் மரித்து விட்டார். இந்த சகோதரி கை குழந்தையோடு அந்த குடும்பத்தை வெளியே அனுப்பிவிட்டார்கள். வெளியூருக்கு கடந்து போய்விட்டார்கள். எங்கே இருக்கிறாங்க, என்ன செய்தாங்க தெரியாது. அந்த சகோதரி என்னோடு கூட பேசின வார்த்தை, நான் அலைந்து திரிந்து ஒரு ஓரத்தில் இருந்து, ஒரு பஸ் ஸ்டாண்டில் இருந்து, ஒரு குறிப்பிட்ட ஊரிலே ஒரு பஸ் ஸ்டாண்டிலிருந்து கனியோடு ஜெபித்தேன். அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டபடினாலே இவ்வளோ பாடுகள். எனக்கு அருமையானவர்களே, திடீரென்று கணவர் மரித்து விட்டார். வாழ்க்கையில் நடந்த சம்பவம் என்ன? அவள் கடந்து போனார். பஸ் ஸ்டாண்டிலிருந்து கதறி ஒரு பாடலை பாடினார். அது வெளியே கடந்து வந்த ஒரு தேவ மனிதனும் அந்த தேவ மனிதன் மனைவியும் அவர்களை பார்த்தார்கள். அவர்கள் விசாரித்து அழைத்து தன்னுடைய இடத்திற்கு கொண்டு சென்றார்கள். எனக்கு அருமையானவர்களே, அவர்களுக்கென்று ஒரு அருமையான வாழ்க்கையை அமைத்தார்கள். இன்றைக்கும் அவர்கள் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை சுமந்து போகிற ஒரு ஊழியக்காரனாய் இருக்கின்றார்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். உங்களை விசாரிக்கிற தேவன் உங்களை சந்திக்க, உங்கள் தேவைகளை சந்திக்க, உங்கள் கண்ணீரை மாற்ற வல்லவராக இருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இன்றைக்கும் பாரத்தோடு உம்முடைய குமாரனாகிய இரட்சகர் இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்தாவின் வல்லமையோடு வருகிறேன். பாரத்தோடு, வேதனையோடு தகப்பனே, கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகளை நீர் விசாரிக்கிறீரப்பா. விசாரிக்கிற மாத்திரமல்ல, அவள் தேவைகளை, கடன் பாரத்தின் தேவைகளை சந்தித்து அதை அடைக்க வழிகளை கொடுக்கிறேன்.
நல்ல பரிபூர்ண சுகத்தை கொடுக்கிறேன். உடைய வார்த்தைகள் தேற்றுவதாக, அற்புதம் செய்வதாக, உன்னை அதிசயங்களை காண செய்வேன் என்று சொன்னவர் அப்படியே செய்து மகிழ பண்ணும். ஏசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.